வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு 7ஆம் பாவகத்தில் புத பகவான் என்றால் எத்தகைய பலன்களை வழங்குகின்றார். இந்த பதிவை பொறுத்தவரையிலும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் இந்த பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த பலன்களை பொறுத்தவரையிலும் ஒரு 70% உங்களுக்கு பொருந்தி வந்துடும். சிலருக்கு பொருந்தி வராததுக்கான காரணங்கள் உங்களுடைய ஜாதகமாக இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகளாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நாம் சொல்வது 7ஆம் பாவத்தில் புதனை மட்டும் நிறுத்தி சொல்கிறோம். கூட எந்த கிரகத்தின் தொடர்புலையும் இங்கே கையில் எடுக்கலை. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அதே போல் தனித்த புதனாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதே போல் இப்போ உதாரணமாக கன்னியா லக்னம் அப்படின்னாக்கா 7ஆம் பாவத்தில் புதன் இருக்கிறார், தனித்து தான் இருக்கிறார் அப்படின்னாலும் அங்கே சத்தற்ற நிலை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி உங்களுடைய 7ஆம் பாவத்தில் புதன் தனித்து இருந்தாலும் அவருடைய தொடர்புகள் என்ன, அவர் நின்ற நிலை என்ன, அவர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா. இப்போது மீன லக்னம் அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் பாவத்தில் புதன் அப்படின்னும் போது உச்சம் பெற்று இருப்பார். இது ஒரு அற்புதமான நிலை. கூட எந்த கிரகங்களின் தொடர்பும் இல்லை அப்படின்னாக்கா இது ஒரு சிறப்பான ஒரு பஞ்சமாக புருஷ யோகத்தில் இது கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இந்த பலன்களை நீங்கள் உங்கள் ஜாதகங்களையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களையோ அப்ளை பண்ணும்பொழுது புதனின் நிலை என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றது தான். சரிங்களா? ரைட். இப்போது புத பகவான் இந்த பலன்களை நாம் எடுக்கணும், கொஞ்சம் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, புத பகவான் காரகத்துவங்களும் 7ஆம் பாவகத்தின் காரகத்துவங்களும் நம்மளுக்கு சிறந்த முறையில் ஒரு நல்லா சூப்பராக மனனமாக தெரிஞ்சு இருந்தது அப்படின்னாக்கா, பலன்களை சொல்வது எளிது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு பாவக பலன்களும் கிரகங்களின் காரகத்துவங்களும் உங்களுக்கு கிரக காரகத்துவம் மற்றும் பாவக காரகத்துவங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும், இல்லை எழுதணும், தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல்லையே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். கிரக காரகத்துவங்கள்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கும், பாவக காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது 7இல் புதன் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். புதன் அப்படிங்கிறது ரொம்ப இளமையான கிரகங்களில் புதனும் ஒன்று. அதே போல் நகைச்சுவை புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய காரகத்துவங்களில் நகைச்சுவை ரொம்ப முக்கியமானது. பேசுவது ரொம்ப நகைச்சுவையோடு பேசுவாங்க. எழுத்தாற்றல், கல்வி, தாய்மாமன், நட்பு இதெல்லாம் புதனுடைய காரகத்துவங்கள். அதே போல் கமிஷன், தரகு, இசை அப்படிங்கிறதுலாம் புதனுடைய அற்புதமான ஒரு காரகத்துவங்கள். இந்த காரகத்துவங்கள் நம்ம எப்படி இந்த 7ஆம் பாவகத்தோடு சேர்த்து ஒரு பலாபலன்களாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 7ஆம் இடம் களத்திரம் அப்படின்னும் பொழுது களத்திர தானம் இல்லைங்களா? அப்போது களத்திரம் அப்படிங்கிறது இளமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்ததாக களத்திரம் புதன் அப்படிங்கிறது நகைச்சுவை கிரகம், நகைச்சுவை விரும்பி விகடகவி அப்படின்னு சொல்லிட்டு புத பகவானை சொல்லுவாங்க. அதனால் உங்களின் களத்திரம் வாழ்க்கை துணை நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். புத பகவான் அப்படிங்கிறவர் கணக்கு, கணிதம். புத பகவான் அப்படிங்கிறவர் நண்பர்கள். புத பகவான் அப்படிங்கிறது எழுத்து. புத பகவான் அப்படிங்கிறது தரகு, கமிஷன், ஒப்பந்தம், ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம். உதாரணமாக களத்திரம் கணிதத்தில் வல்லமை உடையது, களத்திரம் எழுத்தில் நல்ல ஆர்வம் உடையது, களத்திரம் எப்பயும் ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் படிக்கணும்னு ஆசைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டும். அப்போது களத்திரத்துக்கு அந்த புத்தகம் வாசிக்கிறது, கதை கவிதைகள் எழுதுவது அல்லது பாடல்கள் எழுதுவது இதெல்லாம் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த புத பகவான் தெரிவிக்கும். புத பகவான் அப்படிங்கிறது தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். புத பகவான் அப்படிங்கிறது இளையது. அப்போது களத்திரத்துக்கு தாய்மாமன் உண்டு, உடன்பிறப்புகளில் இளையது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப சரியான ஒரு பலனாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. புத பகவான் காலச்சக்கரத்தின் 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரார். அப்போது 3ஆம் இடம் என்பது மாற்றம், அது 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடம் என்பது திருமணம். இதை எப்படி பலனை சொல்லலாம் அப்படின்னாக்கா, திருமணத்தில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு வரியை சொல்லலாம்.
அடுத்ததாக ஒன்று தேதி மாறலாம், அல்லது நாம் புக்கிங் செய்திருந்த அந்த திருமண மண்டபம் மாறலாம். இப்படி திருமணம் சார்ந்த வகையில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததாக காலபுருஷனின் 3, 6க்குரிய புதன் 7ஆம் இடத்துல நின்று லக்னம் எனும் ஜாதகரின் சிந்தனையை அவர் தொடர்பு கொள்கிறார். அப்போது ஜாதகருக்கு இதை நம்ம ஒரு சில பலன்களை சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, 3ஆம் இடம் என்பது முயற்சி, லக்னம் என்பது ஜாதகர். அப்போது ஜாதகர் சுயமுயற்சி உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். புதன் அப்படிங்கிறது கல்விக்கான காரக கிரகம். அதனால் ஜாதகரை பொறுத்தவரையிலும் திருமணத்திற்கு பிறகும் கல்வி கற்கும் யோகம் ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள். இது 6ஆம் இடம் என்பது முயற்சி. அப்போது நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து ஏதேனும் புதிய விஷயங்களில் கண்டுபிடிப்பதற்கு இவங்க முயற்சி செய்வாங்க. ஒரு நண்பரோடு சேர்ந்து எதனா ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்து கண்டுபிடிக்கிறதுல இவங்களுக்குலாம் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டும். புதன் அப்படிங்கிறது நண்பர்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். 7ஆம் பாவமும் நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாவம். இந்த இரண்டும் சேர்ந்து லக்னத்தை சிந்தனையே பார்க்குது. அப்போது ஜாதகருக்கு நண்பர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், நட்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், கூட்டுத்தொழில் செய்வதில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். திருமண பாவத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இருக்கிறதுனால திருமணத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஜாதகருக்கும் கலத்திரத்துக்கும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 6ஆம் இடம் என்பது நோய். அது லக்னத்தை பார்க்கறதுனால ஜாதகருக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது உண்டு. அதிலும் குறிப்பாக நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இது அறிவிக்கும். இப்படி நீங்களும் கிரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் பாவக காரகத்துவத்தையும் இணைத்து பலன் எடுத்து பழகுங்க. உங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் அது எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு முழு ஈடுபாட்டோடு நீங்கள் பலன் எடுக்க பழகுறீங்களோ அந்த அளவுக்கு எளிமையாக உங்களால் ஜாதகங்களுக்கு பலன்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பதிவு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருகிறது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.